பென்சில் கொண்ட ஹேர் ஆயில் வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம போடுறது செம்பருத்தி பூ, மல்லிகைப்பூ, செண்பகப்பூ மூணும் இந்த எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணிக்கணும். அடுத்ததான் செம்பருத்தி இலை. அதுக்கடுத்தது நம்ம சேர்த்தக்கூடியது கரும்பூலா. கரும்பூலா முடியை கருமையாக்கி கொடுக்கக்கூடியது. அதுக்கடுத்தது முடக்கத்தான். முடக்கத்தான் கீரை முடி அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது. அதற்கடுத்ததாக மருதாணி இலைகள். முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஆவாரம்பூ. அதற்கடுத்ததான் நெல்லி வத்தல். அதற்கடுத்தது வலம்புரிக்காய், இடம்புரிக்காய். அதற்கடுத்ததான் இலந்தை இலை. அதுக்கப்புறம் தும்ப இலை. தலைவலி, இந்த ஒத்த தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடியது. அதற்கடுத்தது நந்தியாவட்டப்பூ. நந்தியாவட்டப்பூ கண் பிரச்சனைகள், கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல், அதையெல்லாம் சரி பண்ணக்கூடியது. அடுத்தது முருங்கை இலை. முருங்கை இலை முடி வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, இரும்பு சத்து அதிகம் உள்ளது. அடுத்ததாக சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் முடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கடுத்தது சேர்த்தக்கூடியது வெந்தயம். வெந்தயம் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி கிடக்கக்கூடியது. இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய உஷ்ண பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வாக அமையக்கூடியது. அடுத்தது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் நம்மளுடைய முடியை கருமையாக்குறதுக்கு உதவுது. மகிழம்பூ நம்ம எண்ணெய்க்கு ஒரு வாசனை தரக்கூடியது. மஞ்சள் கரிசாலை. அதுக்கப்புறம் சொட்டை தலையில் முடி வளர வைக்கக்கூடிய தகரை இலை. அதற்கடுத்ததாக முதியார் கூந்தல். நீளமான கூந்தல் பெறுவதற்காக முதியார் கூந்தலை சேர்க்கிறோம். அதற்கடுத்தது ஃப்ளாக்ஸ் சீட். இந்த ஃப்ளாக்ஸ் சீடு நம்மளுடைய முடிக்கு நல்ல கண்டிஷ்னராகவும் சேம் டைம் நல்ல ஒரு மிருதுவான ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடியது. அடுத்தது வெட்டுக்காய பூண்டு. இது தலையில் இருக்கக்கூடிய சிறு புண்கள், காயங்கள் இதெல்லாம் ஆற்றக்கூடியது. அதற்கடுத்ததாக வேப்பிலை. பொடுகு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியது வேப்பிலை. அடுத்ததாக வெற்றிலை. தலைபாரம், தலைவலி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அடுத்தே இருக்கக்கூடியது. அடுத்தது பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. அடுத்ததாக பொடுதலை. தலையில் உள்ள பொடுகு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த பொடுதலை சேர்க்கக்கூடியது. அடுத்தது சித்தகத்திப்பூ. சித்தகத்திப்பூ ஒற்றை தலைவலி இதெல்லாம் போக்கக்கூடியது. அடுத்தது ஆடு தீண்டாப்பாலை. அதற்கடுத்தது அம்மான் பச்சரிசி இலை. அதற்கடுத்ததாக கீழாநெல்லி வேர். அதற்கடுத்ததாக கற்பூரவள்ளி இலை, குப்பமேனி இலை. அடுத்ததாக உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சோற்றுக்கற்றாழை. தோல் சீவி நல்லா கழுவி. அதற்கடுத்ததான் வெட்டிவேர். வெட்டிவேர் வாசனைக்காக சேர்த்துப்போம்.
அதுக்கு அடுத்தது கொய்யா இலைகள். கொய்யா இலைகள் நம்மளுடைய தலை முடி வேர்க்காடுகளுக்கு உறுதி தரக்கூடியது. அதற்கு அடுத்தது கருந்துளசி, சளி பிரச்சனைகளை போக்கக்கூடியது. அதற்கு அடுத்தது அருகம்புல். அருகம்புல் மாதிரி நம்மளுடைய கூந்தல் வந்து ரொம்ப அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். அதுக்கு அடுத்தது அவரி இலைகள். அடுத்ததாக சேர்க்கக்கூடியது முள்ளு சீத்தா இலை. அதற்கடுத்தது ஆலம் விழுது. ஆலம் விழுது மாதிரி நம்ம கூந்தல் உறுதியாகவும் நீளமாகவும் வளரும். அதற்கடுத்தது அரப்பு. அடுத்ததாக கேசவர்த்தினி இலைகள். இதனுடன் இன்னும் சில பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளது.